மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. மணி பச்சை கலரு சட்டை போட சொல்லணும் அப்படின்னு எடுத்தாச்சு. டான்ஸ் ஆடுங்க. பாட்டு போடலாமா? பாட்டு போடலாமா? பாட்டு போடலாமா? வேண்டாம் வேண்டாம். ஈரோடு மணிகண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு சொல்லுங்க. சொல்லுங்க. ஏன்னா நல்லா தீவனம் போட்டு தனியாக வவுறு கட்டு போயிடும் போன ஒன்று வச்சா. இது 6 பல்லுங்க. இது டெஸ்ட் வர்றதுக்காக இந்த மாடு எடுத்திருக்கோம். இதுவும் பொட்டை கன்று தான். இதை வெறும் 50,000க்கு வாங்கியிருக்குங்க. இது கன்று போட்டு 2 நாள் ஆகுதுங்க. இது சீம்பால் மாடு. இதெல்லாம் பால் கறந்தாச்சு. கறந்த மாடு தான். இப்போ நம்ம வீடியோவில் காமிக்கலாம் பால் கறந்தாச்சு. வீடியோ எடுக்க நேட்டாகிறதுனால வச்ச மாடு மடி கட்டி போயிருன்னு சொல்லிட்டு எல்லா மாடும் பால் கறந்த மாடு தான் இப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. நம்ம இப்போ ஈரோடு மாட்டுச்சந்தையில் இருக்கோம். அப்போ இங்கே மாடு வாங்க வந்திருக்கிறீங்க. ஆமாங்கண்ணா. மாடு எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சுண்ணா. சரிங்கண்ணா. எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க? ஒரு மாடு தான் எடுத்துருக்கீங்க. ஒரு மாடு. யார்ட்டிங்கண்ணா வாங்கியிருக்கீங்க? ஈரோடு மணிகண்டன் மாவட்டம் வாங்கியிருக்கேன். சரிங்க. இதுக்கு முன்னாடி மாடு வச்சிருக்கீங்களா? இருக்குதுண்ணா. சரிங்க. சரி, இந்த மாட்டை பற்றி பார்க்கலாங்க. மீதி அப்புறம் மறுபடியும் பேசிக்கலாம். சரி. இந்த மாடு எத்தனை பல்லுங்க? இது வந்து 6 பல்லுண்ணா. 6 பல்லுங்க. ஓகேண்ணா. எத்தனாவது சொன்னாங்கண்ணா? 2வது எடுத்துங்கண்ணா. 2வது சொல்லியிருக்காங்க. எத்தனை லிட்டர் பால் கறக்குன்னாங்க? 15 கேரண்டி சொல்லியிருக்காங்கண்ணா. 15 கேரண்டி, அதாவது 8-7 கறக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேண்ணா. ஓகே. இந்த பிரீடுக்கு கறக்குங்களா? கறக்குங்கண்ணா. உங்களுக்கு மாடு வச்சிருக்கீங்க வீட்டில், அதனால உங்களுக்கு நதானே தெரியும். ஓகேங்களா? ஓகே. இதுக்கு நீங்கள் தீவனமெல்லாம் என்ன கொடுக்குறீங்கண்ணா? அண்ணா இதுக்கு பெல்லட் கொடுக்குறோண்ணா. சூப்பர் நேப்பியர், அப்புறம் கோயஃபஸ் 29 தீவனம் கொடுக்குறோம். சரிங்க. வைக்கப்பில் கொடுக்குறோம். ஓகே ஓகே. உங்களுக்கு அது எப்படி பண்ணைக்கு ஊற்றுறீங்களா இல்லை? இல்லைண்ணா சென்டர் பால் சென்டருக்கு தான் ஊற்றிட்டு இருக்கோம். சொசைட்டிக்கு ஊற்றுறீங்க? ஆமாங்கண்ணா. ஓகேண்ணா. ஓகே ஓகே. உங்களுக்கு இருக்கிற மாடலில் என்ன மாடு வச்சிருக்கீங்க? அண்ணா மொட்டை ஜெர்சி மொட்டை இருக்குதுண்ணா. ஒரு கருப்பு மாடு இருக்குது. ஓகேங்க. அப்புறம் செவலை சட்டை ஒன்று இருக்குதுண்ணா. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு அதெல்லாம் ஃபேக்ட்டுக்காக மேக்ஸிமம் அந்த மாதிரி செவலை சட்டையில் வாங்கி வச்சுட்ருக்கீங்க? ஆமாங்கண்ணா. சரிங்க சரி. நமக்கு எந்த ஊருங்கண்ணா? அண்ணா சேலம் மாவட்டம் வலசூர் கிராமம்ண்ணா. ஓகே ஓகே. இப்போ அங்கே உங்களுக்கு பிஸ்னஸ் மாடு தானுங்களா இல்லை வேறு என்ன? இல்லைங்கண்ணா பூந்தோட்டம் இருக்குதுண்ணா. பூந்தோட்டம் வச்சுருக்கீங்க? ஆமாங்கண்ணா. ஓகே ஓகேங்க. அப்புறம் வந்து படிச்சிருக்கேன். சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டில். சரிங்க. இப்போ மாடுகளுக்கு தீவனமெல்லாம் என்னென்ன பண்ணுறீங்க? சூப்பர் நேப்பியர் வந்து போடுறேண்ணா. இல்லை உங்கள் தோட்டத்திலே போட்டு? தோட்டத்திலே இருக்குதுண்ணா. ஓகே. அப்புறம் கோயஃபஸ் 29 வந்து பில் விதை நட்டுனா அது நாற்று மாதிரி நட்டு அறுவடை செஞ்சிட்ருக்கேன் அதை. ஓ சரிங்க சரிங்க. வேறு பசுந்தீவனம்னா இப்போ நேப்பியரோட சரிங்களா இல்லை வேறு சோளத்தட்டு மக்காச்சோளத்தட்டு அதை சோளத்தட்டும் போட்டுருந்தேன்னா அதுக்கு பதிலாக கோயஃபஸ் 29 வந்து அது போட்டுருக்கணும். அது மாதிரி போட்டுக்கிறீங்க. சரிங்க. இப்போ அப்பா அம்மாலாம் இதே லைன்ல இருந்து வந்தாங்களா எப்படிங்கண்ணா உங்களுக்கு? இல்லைங்கண்ணா இது வந்து பால் கறங்கி தானே விட்டுருந்தாங்கண்ணா. அதுக்கப்புறம் 1 இயராக தான் வந்து நாங்கள் சென்டருக்கு பால் கறந்து ஊற்ற ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்க சரிங்க. சரிண்ணா. உங்களுக்கு மாடு வாங்கி வளர்க்கணும் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஆசை எப்படிங்கண்ணா வந்துச்சு? ஆனால் அது மணியன் வீடியோவில் தான் பார்த்துட்டு இருந்தேன்னா அவர் வந்து நல்லா வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. அது இல்லாமல் பால் கறந்து ஊற்றினோம்னா கொஞ்சம் ஒரு 10 ரூபா சேர்ந்து கிடைக்குது. 27 ரூபாய் கொடுத்த பால் கறங்கி கொடுத்தோம்னா இது வந்து 37 ரூபா 40 ரூபா பக்கமாக கிடைக்குதுண்ணா. அதனால பெனிஃபிட் இதில் ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ ஈரோடு மணிகண்டன் அவர்கிட்ட வந்து புதுசாக மாடு வாங்க வரீங்க, வாங்கலாங்களா? கண்டிப்பாக வாங்கலாம்ண்ணா. எப்படி பார்த்து வாங்கி தராரு? நல்லா அனுசரிச்சு சொல்லுங்கிறாருண்ணா. அவர் ஃபுல் டே வந்து நடந்துகிட்டே இருக்காருண்ணா. சரிங்க. நல்லா பார்த்து நல்ல மாடாக பார்த்து நமக்கு பிடிச்சா மட்டும் வாங்கி கொடுக்குறாருண்ணா. ஓகே ஓகே ஓகேங்க. விலை நல்லா வரலங்கண்ணா? விலை எப்படி? விலை பரவாயில்லைங்கண்ணா. போன வாரத்துக்கு இந்த வாரம் கொஞ்சம் மாடு வந்து நல்லா மாடாக கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே. இப்போ கடைசி அந்த மாடு வந்து பிடிச்சிருக்கு. இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற விலையில வாங்கி கொடுக்குறாருங்க? வாங்கி கொடுக்குறாருண்ணா. ஓகே சரிங்கண்ணா. சரிங்க. இது மேற்கொண்டு மாடு வாங்க எப்படி உங்களோட இது எப்படி இருக்கு? இந்த மாடு இதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக வாங்குவேண்ணா. ஃபியூச்சர்லேயே வந்து மாடு வாங்குற ஐடியாவில் தான் இருக்குண்ணா. கண்டிப்பாக ஓகேங்கண்ணா. நமக்கு பண்ணையிலைங்க இப்போ நீங்கள் எப்படி ஷெட்டா இல்லை ஓப்பனில் மேட்சில்? சின்னதாக சாலை தானா சரிங்க போட்டிருக்கோம். சின்னதாக போட்டிருக்கோம். இது ஓலையில் வந்து பின்னி மேலே வந்து தகரம் அடிச்சிட்டோம்ண்ணா. ஓ சரிங்க சரிங்க. மற்ற நேரம்லாம் வெளியே கட்டி வைப்போம். அதிக பட்ஜெட் பண்ணைக்கு போடாத சிம்பிளாக பண்ணுறோன்னா இது பண்ணிட்டீங்க. ஆமாங்கண்ணா. ஓகே ஓகே. உங்களுக்கு எப்படி ஃபுல் டைம் பிஸ்னஸே இதுதானுங்களா? இல்லைங்கண்ணா நான் வீட்டில் சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே அது பார்ட் டைம் பார்த்துட்டு அப்படியே இதையும் பார்த்துக்கிறேன். சூப்பர் சூப்பர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் வந்து டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்து
மாட்டு பண்ணை வச்சு நல்லா அதில் சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அந்த லைனில் இது பண்ணணும்னு ஆசைங்களா இல்லை உங்களுக்கு? அது ஃபியூச்சரில் பண்ணுவோன்னா இப்போ வந்து ஒரு சைட் பை சைடாக தான் ஒன்றுனா பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, கண்டிப்பாக பின்னாடி வந்து பண்ணுவோம். சரி ஓகே, சரி ஓகே, நன்றிங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ரெண்டு நாளைக்கு பால் தான் இருக்கும். ஏன்னா கட்டு மேலே 2 நாள் கட்டுக்குடி இவ்வளோ பால் பச்சை தண்ணி விட்டு நாளைக்கு அப்புறமேட்டு ஒரு வாரம் ஆகும் பால் தண்ணி செட் ஆகும். இது வந்து ஒரு 2 கிலோ. இன்னைக்கு எதுவும் போட வேண்டாம். இன்னைக்கு சாயங்காலம் பால் இருக்கிறதுனால சாப்பிட்டு இன்னைக்கு வந்து வெறும் பச்சை தண்ணி விட்டு பச்சை தண்ணி விட்டு வச்சு மாட்டை போனோன்னா ஃப்ரீயாக கவுரு வெளியே ஃப்ரீயாக மாட்டை கட்டிக்கிறோம். செட்டுக்கு ஃப்ரீயாக பெருசாக கவுரு சரி அது சரி. வேறு ஏதாவது டவுட்டாக ஃபோன் பண்ணுங்கள். என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணோம். ஐஸ் தீனி வந்து இனிப்பு, நாட்டு சக்கரை, கடலப்பருப்பு அப்படி திங்கிறதுக்கு கொடுத்தோம்னா மாட்டு கட்டச்சக்கரை, கோதம்பரம், வாழைப்பழம் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா கை தீனி வாங்கிக்கிட்டு பழகிட்டு மாட்டு சாதம் வந்து கட்டச்சக்கரை, கை தீனி பிஸ்கெட்டு, எப்படி சொல்ல நாட்டு சக்கரை, கடலப்பருப்பு அப்படி ஏதோ ஒன்று சும்மா போக மேலே ஒரு வாழைப்பழத்தை எடுத்து போய் கொடுத்தோம்னா அது நம்ம எதிர்பார்த்து தின்னு பழகிச்சு நம்மக்கிட்ட அட்டாச் ஆகி நம்ம ஒன்று போய் மட்டும் மிரட்டே இருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் மிரட்டுனா அது பயந்தாங்க. அப்புறம் பேசிக்கலாம். சரி சரி வாங்க வாங்க வாங்க.